டு நியூஸ் கராத்தே விருதுகள் 2018. நியூஸ் கராத்தே விருதுகள் 2018ல அடுத்த நம்ம கொடுக்க போற விருது நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து இருந்த அகில உலக டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்ச ஜானி விருது. பாசத்துக்கு முன்னாடி ஜானி ஆகும், பகைக்கு முன்னாடி பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்துல வர ஜானி டெப் மாதிரி மாறக்கூடிய ஒரு சகலகலா வல்லவருக்கு தான் இந்த விருது நம்ம கொடுக்க போறோம். ஜானி விருது அமைச்சர் ஜெயக்குமாருக்கு. புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் வழியில் அயராது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் இபிஎஸ்ஐயும் துணை முதல்வர் ஓபிஎஸ்ஐயும் ஒரு எறும்பு கூட அண்டாத அளவிற்கு இரும்பு கரம் கொண்டு பாதுகாக்கும் கலியுக கட்டப்பாதான் அமைச்சர் ஜெயக்குமார். அடிதாங்கி போல் செயல்பட்டு பாஜகவை தமிழிசை பாதுகாப்பது போல் அதிமுகவின் மேல் சிறிய தூசு கூட அண்ட விடாமல் எதிரிகளை டரியலாக்கும் அதிமுகவின் இடிதாங்கிதான் அமைச்சர் ஜேக. அதிமுகவை சீண்டும் ஸ்டாலின், தினகரன் தொடங்கி பல ஆடிட்டர்கள் வரை இவர் சம்பவம் செய்யாத ஆட்களே இல்லை என்று கூறலாம். கட்சி மற்றும் ஆட்சி பணிகளை எல்லாம் தாண்டி ஜிம்மில் பயிற்சி எடுப்பது, கிரிக்கெட் விளையாடுவது, கச்சேரியில் வாண்டடாக மேடையில் ஏறி பாட்டு பாடி பி சுசீலாவுக்கே டஃப் கொடுப்பது என அகில உலகமே போற்றும் சகலகலா வல்லவராகவும் திகழ்ந்து வரும் ஜேகே இளைஞர்களின் செல்ல அமைச்சராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆம், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் மேல் எரியப்படும் அத்தனை விமர்சனங்களுக்கும் மெயின் ரோட்டுக்கு வந்து ஊடகத்தின் வாயிலாக அசராமல் பதிலடி கொடுத்து வருவதால் மீம் கிரியேட்டர்கள் இவரை தங்களின் செல்ல அமைச்சராகவே தத்தெடுத்துக் கொண்டனர். அமைச்சர்கள் ஜேகேவின் தலையில் குக்கரை வைப்பது, பிரதமர் மோடியை இறக்கி யோகா செய்ய வைப்பது என மீமர்கள் செய்யும் அத்தனை அட்டகாசங்களை மகிழ்ச்சியுடனும் பெருந்தன்மையுடனும் பாராட்டும் இவர் ஒரு முதிர்ச்சியடைந்த குழந்தை மனசுக்காரராகவே அனைவராலும் பார்க்கப்படுகிறார். எனவே ஜானி விருதை அவருக்கு வழங்குகிறது நியூஸ் கராத்தே. நிற்க வருடம் முழுவதும் பல ஆளுமைகளை வைத்து சம்பவங்களை செய்த நியூஸ் 7 கராத்தே பாய்ஸ் ஒரு ஜாலி இன்டர்வியூ கொடுக்க முடியுமா என்று கேட்டவுடன் இல்லை என்ற சொல்லறியாத கர்ணன் போ எங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்த ஒரே ஆளுமை அமைச்சர் ஜேக தான். அது மட்டுமல்லாமல் எங்களது நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருவதாகவும் கூறி பாராட்டி பெருமைப்படுத்தியும் அனுப்பினார். நியூஸ் கராத்தேவில் பார்ப்பேன் உங்களை, அதுவும் நல்லா ஜோவியலாக அது ரசிப்பேன். நான் பொதுவாக அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்கும் வேணும். எதுவுமே ஒரு ரசிக்கிற ஒரு பக்குவம் இருக்கணும். எனக்கு அது அதிகம் அது. ஆகவே அந்த உயர்ந்த உள்ளத்திற்கு ஜானி விருதோடு நில்லாமல் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தனியாளாக நின்று சண்டை செய்யும் அவரின் மற்றொரு திறமையையும் பாராட்டி ஜானி டெப் நடித்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் விருதையும் அவருக்கு காணிக்கையாக்குகிறது இந்த நியூஸ் கராத்தே நிகழ்ச்சி.